குட்டி கதைகள். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? கஷ்டப்பட்டு மாதவனை படிப்பித்து ஆன பலகாரங்களையும் செய்து எடுத்து கொண்டார். அவர்களுக்கு சொர்க்கம் போல தோன்றியது. வெளிநாட்டில் வீட்டிற்குள் தான் துப்ப வேண்டுமா? நமது ஆடைகளை இந்த பெட்டி வைக்குமா? தனது ஆடைகளை சலவை செய்து கொண்டிருந்தார். அடுத்த நிமிடமே தீயணைப்பு படையினர் வீட்டிற்கு ஓடி வந்து வீட்டு வாசலில் நெருப்பை கொளுத்திவிட்டு நிம்மதியாக தூங்க கூட முடியவில்லை. உண்மையான சொர்க்கமே தமது கிராமம்தான். போதும்டா சாமி. குட்டி கதைகள். சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா? நாமக்கல் என்ற அழகிய கிராமத்தில் நமசிவாயம் என்ற விவசாயியும் அவர் மனைவி சிவகாமி அம்மாவும் இசையும் லயமும் போல ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரே பையன் இருந்தான். அவன் பெயர் மாதவன். விவசாயியான நமசிவாயம் கஷ்டப்பட்டு மாதவனை படிப்பித்து அவனை பொறியியலாளராக்கினார். படிப்பு முடிந்ததும் மாதவனுக்கு கை நிறைய சம்பளத்துடன் வெளிநாட்டில் வேலையும் கிடைத்தது. மாதவனும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டான். நமசிவாயமும் சிவகாமி அம்மாவும் மகனை பிரிந்து மிகவும் கவலையில் மூழ்கினார்கள். மாதவனும் அவர்களை பிரிந்ததே இல்லை. அதனால் அவன் அவர்களை தான் இருக்கும் நாட்டிற்கு அழைக்க தீர்மானித்தான். சிவகாமி அம்மாவும் ஒரு 10 வகையான ஊறுகாய், மசாலா பொடி, முறுக்கு, அதிரசம் என்று பல வகையான பலகாரங்களையும் செய்து எடுத்து கொண்டார். மகனை பார்க்கும் ஆவலோடு நமசிவாயமும் சிவகாமி அம்மாவும் மாதவன் வாழும் நாட்டில் காலடி பதித்தார்கள். தாய் தந்தையை கண்ட மகிழ்ச்சியோடு மாதவனும் அவர்களை தான் வாழும் வீட்டிற்கு அழைத்து சென்றான். புதிய நாடும் சொகுசான வீடும் அவர்களுக்கு சொர்க்கம் போல தோன்றியது. நாட்டையும் வீட்டையும் ரசித்தபடியே வாயில் வெற்றிலையை போட்டு மெல்ல தொடங்கினர் நமசிவாயம். அப்படியே மெதுவாக எழுந்து வெளியே சென்று வெளியே இருந்த பூச்செடிக்குள் துப்ப போனார். உடனே மாதவன் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று, அப்பா, வெளியே துப்பாதீர்கள், உள்ளே இருக்கும் குப்பை கூடைக்குள் துப்புங்கள் என்று கூறினான். வீட்டிற்குள் குப்பை கூடையா? வெளிநாட்டில் வீட்டிற்குள் தான் துப்ப வேண்டுமா என்று நமசிவாயத்திற்கு ஒரே ஆச்சரியம். பின்னர் குளிப்பதற்காக குளியலறைக்குள் சென்றார் நமசிவாயம். அவர் குளிக்கச் சென்று சிறிது நேரத்தில் படிர் படிர் என்று நிலத்தில் அடிக்கும் சத்தம் கேட்டு மாதவன் குளியலறையை நோக்கி வேகமாக ஓடினான். அங்கே நமசிவாயம் ஈர ஆடைகளை அடித்து துவைத்துக் கொண்டிருந்தார். மாதவனோ ஒரு கணம் வெலவெலத்து போனான். அப்பா, இப்படி சத்தம் போட்டால் கீழ் வீட்டில் உள்ளவர்கள் முறைப்பாடு செய்வார்கள். ஆடைகளை இந்த சலவை இயந்திரத்திற்குள் போட்டு துவைக்கலாமே என்றான். அப்போது நமசிவாயத்திற்கோ நமது ஆடைகளை இந்த பெட்டி துவைக்குமா என்று ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தடவை மாதவன் தனது பெற்றோரை நீச்சல் குளத்திற்கு அழைத்து சென்றான். சிறிது நேரத்தில் திரும்பி பார்த்த மாதவனுக்கு தலையே சுற்ற ஆரம்பித்தது. அங்கே நிறைய தண்ணீரை கண்ட நமசிவாயமோ நீச்சல் அடித்துவிட்டு தனது ஆடைகளை சலவை செய்து கொண்டிருந்தார்.
மாதவனுக்கோ என்ன செய்வதென்றே புரியவில்லை. உடனே அவன் அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டான். இவ்வாறாக காலமும் ஓடிக்கொண்டிருந்தது. சிவகாமி அம்மாவும் மகனுக்கு பிடித்த உணவுகளை வகை வகையாக சமைக்க ஆரம்பித்தார். ஊரில் சமைப்பதைப் போலவே வீடு முழுவதும் புகை வரும் அளவிற்கு சமைக்க தொடங்கினர். அடுத்த நிமிடமே தீயணைப்பு படையினர் வீட்டிற்கு ஓடி வந்து புகையை அணைக்க தொடங்கினார்கள். சிவகாமி அம்மாவும் அப்படியே மிரண்டு போனார். மறுநாள் சிவகாமி அம்மா அவர்கள் குடியிருந்த அடுக்குமாடி கட்டடத்தின் அடித்தளத்தில் மிளகாயை காய வைத்துவிட்டு காகம் குருவி அண்டாமல் காத்திருந்தார். தரை சுத்தமாகத்தானே இருக்கின்றது என்று கூறியபடியே அவ்விடத்திலேயே அயர்ந்து தூங்கியும் விட்டார். அப்போது அவ்வழியால் சென்று கொண்டிருந்த வெளிநாட்டவர்கள் எல்லோரும் அவரை விசித்திரமாக சுற்றி வர நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு சென்றார்கள். அந்த நாட்டின் குளிரோ அவர்களை வாட்டி வதைத்தது. சிவகாமி அம்மாவும் நமசிவாயமும் தரையில் காலை வைக்காது வீட்டு கூடத்தில் இருந்த இருக்கையின் மேல் ஏறி உட்கார்ந்தனர். அப்பாவிகளான அவர்கள் இருவரும் குளிர் தாங்க முடியாமல் வீட்டு வாசலில் நெருப்பை கொளுத்திவிட்டு அதில் குளிர் காய தொடங்கினர். நெருப்பை கண்டதும் அயல் வீட்டினர் ஓடி வந்து அவர்களோடு சண்டை போட ஆரம்பித்தனர். மாதவன் வேலைக்கு செல்லும் நேரங்களில் அவர்களுக்கு பேச்சு துணைக்கு கூட வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள். தினமும் அவர்களின் வீட்டிற்கு வரும் நாரை ஒன்றுதான் அவர்களுக்கு சிறந்த நண்பனாக இருந்தது. நமசிவாயமும் சிவகாமி அம்மாவும் அந்த நாரையுடன் பேசியே தமது பொழுதை கழித்துக் கொண்டிருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்களால் நிம்மதியாக தூங்க கூட முடியவில்லை. அப்போதுதான் அவர்கள் இருவரும் ஊரில் தாங்கள் வாழ்ந்த மகிழ்ச்சியான சுதந்திரமான வாழ்க்கையை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தார்கள். அந்த வாழ்க்கைதான் அவர்களுக்கு சொர்க்கமாகவே தோன்றியது. கிராமத்தில் இருந்தபோது வீட்டு கூடத்தில் உட்கார்ந்திருப்பதும் தரையில் உட்கார்ந்து உணவு உண்டதும் இயற்கையோடு கூடி வாழ்ந்ததையும் நினைக்கும் போது உண்மையான சொர்க்கமே தமது கிராமம் தான் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இவ்வாறாக நமசிவாயத்தினதும் சிவகாமி அம்மாவினதும் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. நாம் வாழும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாமும் மாறித்தானே ஆக வேண்டும். ஆனால் இவர்களுக்கு தம்மை மாற்றுவது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. கிராமத்தில் வாழ்ந்த இவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே இருந்தது. ஒரு மாத காலத்திலேயே அவர்கள் போதும்டா சாமி, நாம் நமது சொந்த நாட்டிற்கே திரும்பி விடுவோம் என்று கூறி மீண்டும் தமது சொந்த நாட்டிற்கே திரும்பிவிட்டார்கள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? சொர்க்கமாக இருந்தாலும் கூட அது நாம் பிறந்து வளர்ந்த ஊருக்கு இணையாக மாட்டாது. மனித வாழ்க்கையானது காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. அதற்கேற்ப நாமும் மாறித்தான் ஆக வேண்டும். நாம் எங்கு வாழ்கின்றோமோ அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும்.